எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் என்னுடைய சீரீஸ் ஆஃப் லெக்சர் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன். இந்த லெக்சர் சீரீஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேபிஸ் வேக்சின். இது ஒரு வைரல் வேக்சின். ரேபிஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாய் கடிக்கிறப்ப இன்ஃபெக்ட் ஆகிற இந்த வைரலில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி டெவலப் பண்ண வேக்சின் தான் ரேபிஸ் வேக்சின். நம்ம இன்றைக்கி இதோட ரேபிஸ் வேக்சின்னா என்னது, இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னது, இதோட டோசேஜ் எப்படி தருவாங்க, அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்குவோம். மொதல் ரேபிஸ் வேக்சின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். லூயிஸ் பாஸ்டர். இவர் பேர் கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட பாஸ்டரைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட். அதை தவிர இவரோட பல கான்ட்ரிபியூஷனில் ஒன் ஆஃப் த ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ரேபிஸ் வேக்சினை கண்டுபிடிச்சவர். இவர் தான் இந்த ரேபிஸ் நாய்க்கடிக்கு அகென்ஸ்டாக ஒரு வேக்சின் தரலாங்கிற கான்செப்ட் கொண்டு ஃபஸ்ட்டு ரேபிஸ் வேக்சின் இவர் தயாரித்தார். இம்யூனைசேஷனில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். லூயிஸ் பாஸ்டர் தான் நமக்கு ரேபிஸ் வேக்சின்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வேக்சின் தயாரிக்கிறப்ப ஒரு விர்லுவன்ட், இந்த ரேபிஸ் வைரஸ் இதோட விர்லுவன்னா நோய் உண்டாக்குற தன்மையை நம்ம படிப்படியாக குறைக்க முடியும். எப்படின்னா, ஒரு ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய் இருக்கிற சலைவால் இந்த வைரஸ் இருக்கும், இந்த ரேபிஸ் வைரஸ். இதை எடுத்து ஒரு சீரியஸாக பேசேஜ் பண்ணோம்னா, தட் மீன்ஸ் ஒரு ரேபிட்டுக்கு இன்ஃபெக்ட் பண்ணுறது, திரும்ப அதிலேருந்து அந்த வைரஸ் எடுத்து இன்னொரு ரேபிட்டுக்கு இன்ஃபெக்ட் பண்ணுறது, திரும்ப அதை எடுத்து இன்னொரு ரேபிட்டுக்கு இன்ஃபெக்ட் பண்ணுறது. அதாவது இந்த சீரியல் பேசேஜை இந்த வைரஸ் ஒரு டஜன் ரேபிட் வரைக்கும் பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக நமக்கு ஒரு அட்டினுவேட்டட் ஒரு ஃபிக்ஸ்டு வைரஸ் கிடைக்கும். இதை நம்ம ஒரு வேக்சினாக யூஸ் பண்ணலான்னு சொன்னார். இனிஷியலாக இந்த இன்குபேஷன் டைம் இருந்தது இந்த ஹோஸ்டில். தட் மீன்ஸ் ஒரு ரேபிட்டில் நம்ம ஒரு ரேபிஸ் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண அப்புறம் இதோட இன்குபேஷன் டைம் 60 நாள் இருந்தது. இன்றைக்கி தேதியில் இந்த 60 நாள் இன்குபேஷன் டைமை குறைச்சி 6 நாள் ஆக்குனனால நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வைரல் வேக்சின், ரேபிஸ் வேக்சின் தயாரிக்கிற இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வேக்சின் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? வேக்சின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி வேக்சின் தந்தால் தான் அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். பட் ரேபிஸ் வேக்சின் அப்படி இல்லை. ஒரு ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய் கடிச்ச அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக்சினை போட்டுக்கிறோம். அப்போ இந்த வேக்சின் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வேக்சின் என்ன எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆனப்புறம் இந்த வேக்சின் தந்தால் கூட நம்மளை பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த வைரல்ல இருந்து. ஏன் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேபிஸ் வைரஸ் லாங் இன்குபேஷன் பீரியட். இந்த வைரஸ் 1, 2 ஆகிறது, அதாவது ஒரு வைரஸ் ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி பல வைரஸை உருவாக்குறதுக்கு இதுக்கு பல நாள் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைரஸ் நம்ம பாடியில் இன்குபேஷன் பீரியட் வேரி ஆகுது, எதை பேட் பண்ண அது கடிக்கிற இடம் பொறுத்து. நாய் ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய் காலில் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த வைரஸ் 60 நாள் வேணும் இது டெவலப் ஆகிறதுக்கு. அப்போ அந்த 60 நாளுக்குள்ளேயும் நம்ம வேக்சின் தந்து அந்த பர்சனுக்கு அந்த டிசீஸ் அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இதே அந்த நாய் ரேபிஸ் இன்ஃபெக்ட் ஆன நாய் வேறு இடத்துல கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டில், அப்போ 30 நாள் மினிமம் ஆகும். தலையில் கடித்ததுன்னா ஒரு 30 நாள் ஆகும். வேறு இடத்துல லெக்கில் அந்த மாதிரி கடித்ததுன்னா 60 நாள் ஆகும் இந்த வைரஸ் டெவலப் ஆகிறதுக்குள்ள. அதுக்குள்ளேயும் நம்ம வேக்சின் தந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு எனஃப் டைம் கிடைக்கிது. வேக்சின் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் நாய் கடித்ததுன்னா நம்ம தடுப்பூசி ரொம்ப தடவை போடுறோம். அப்படி போடுறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில் எனஃப் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிடுது. அப்போ ஒரிஜினல் இந்த விர்லுவன், தட் இஸ் நோய் உண்டாக்குற அந்த ரேபிஸ் வைரஸ் வர்றப்ப ஈஸியாக பிளட்டில் இருந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது. இதுதான் ரேபிஸ் வேக்சின் தர்றதுக்கு நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ நம்ம இப்போ வந்து இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்குவோம். தட் மீன்ஸ் எப்படி வந்து இந்த ரேபிஸ் வேக்சின் தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு அட்டினுவேட்டட் வேக்சின். ஸோ இது அட்டினுவேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைரலில் வந்து நோய் உண்டாக்குற தன்மையை நீக்கிட்டு நம்மளோட இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுற தன்மையை மட்டும் தக்க வச்சுக்கிறது தான் அட்டினுவேஷன். ஸோ நம்ம பிரின்சிபல் ஆஃப் அட்டினுவேஷன் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு ஸ்டேபிள் ரேபிஸ் ஸ்ட்ரெயின் வேணும். தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேபிளாக தன்னுடைய தன்மையை, தட் மீன்ஸ் இம்யூனிட்டி பண்ணுற தன்மையை தவிர வேறு எந்த தன்மையும் பண்ணாத ஒரு ரேபிஸ் வேக்சினை வந்து நமக்கு வந்து வேணும். ஸோ இது எப்படி கிடைக்கும்னா, அட்டினுவேஷன் பண்ண அந்த ஸ்ட்ரெயினை அதை வந்து என்ன பண்ணுறோம்னா ட்ரை பண்ணுறோம் ஒரு இன்ஃபெக்டட் ஸ்பைனல் கார்ட் ஆஃப் ரேபிட்டில். அதாவது என்ன பண்ணுறோம்னா, இந்த ரேபிஸ் வைரஸை வந்து ஒரு ரேபிட்டில் இன்ஃபெக்ட் பண்ணோம்னா அந்த வைரஸ் எங்கே போய் அக்குமுலேட் ஆகும்னா அதோட ஸ்பைனல் கார்டில். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு எடுத்து ட்ரை பண்ண என்ன ஆகும்னா இதோட அட்டினுவேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட டிகிரி ஆஃப் அட்டினுவேஷன் எவ்வளோ தூரம் அட்டினுவேட் இப்போ ஆகும்னா எவ்வளவு நேரம் நம்ம இதை ட்ரை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அட்டினுவேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட ஐடியாவாக வந்து லூயிஸ் பாஸ்டர் வந்து அட்டினுவேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் இதை நம்ம கொஞ்சம் வந்து வேறு மெத்தடில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பாய்ஸ்சர் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பல மாற்றம் ஏற்படுத்தோம். அதனால தான் வந்து நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ரேபிஸ் வேக்சின் தயாரிக்க முடியுது. ஸோ பாய்ஸ்சர் மெத்தடோட மாற்றத்தில் வந்து 2 மாற்றம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ரேபிஸ் வேக்சின் தயாரிக்கிறதுல. ஸோ ஒன்று வந்து ரேபிட் ஸ்பைனல் கார்டை வச்சு அவர் ட்ரை பண்ணதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். எதை வச்சு? ரேபிட் பிரெயினை வச்சு. ஏன்னா பிரெயினில் வந்து ரேபிஸ் வேக்சினோட ஈல்டு அதிகமாக இருந்தது ஸ்பைனல் கார்டையும் காட்டணும். ஸோ வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து அவர் ட்ரை பண்ணி தந்ததை வந்து நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா ரீப்ளேஸ் பண்ணோம் ரேபிட் பிரெயின். ஸோ 2வது அட்டினுவேஷன் வந்து இந்த ட்ரையிங் ப்ராசஸ் இதோட பெட்டர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஆக்டிவேஷன் வந்து கெமிக்கலை வச்சு பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால் வந்து அட்டினுவேஷன் பை ட்ரையிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் எப்படின்ட்டு இன்ஆக்டிவேஷன் பை கெமிக்கல்ஸ்னு. இந்த 2 மெத்தட் தான் பாய்ஸ்சர் மெத்தடில் இருந்து மாடிஃபை பண்ணி வந்த மெத்தட். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேபிஸ் வேக்சின் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபார்மகோப்பியல் மெத்தட், ஃபார்மகோப்பியா படி இதை எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு ரேபிட் இல்லைன்னா ஷீப் எடுத்துக்கிறோம். எடுத்த அப்புறம் அந்த ஷீப்புக்கு இல்லைன்னா ரேபிட், ஜென்ரலாக ரேபிட் ப்ரிஃபரபிள் அனிமல். அதுக்கப்புறம் ஒரு ரேபிஸ் வைரஸ், தட் மீன்ஸ் ஒரு மேட் டாக், ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாக்ல இருந்து சலைவாலேருந்து கிடைச்ச ரேபிஸ் வைரஸை என்ன பண்ணுறோம்னா இன்ட்ரா செரிப்ரல் ரூட்டாக வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்ட்ரா செரிப்ரலாக வந்து இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அந்த ரேபிட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் டெவலப் ஆகுதான்ட்டு 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரத்தில் வந்து அதுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆகி அதுக்கு பேரலைசிஸ் வந்துடும் அந்த ரேபிட். ஸோ அந்த ரேபிட் வந்து பேரலைஸ் ஆனவுடனே அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதை கொன்றும், கில் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ண அப்புறம் அந்த பிரெயின், ரேபிட்டோட பிரெயினை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிரெயினில் இருக்கிற செல்ஸெல்லாம் ஹோமோஜனைஸ் பண்ணுறோம், பிரிக்கிறோம். தட் மீன்ஸ் டைஜஸ்ட் பண்ணுறோம். அப்படியே மோட்டார் பெஸ்டில் வச்சு எப்படி நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி மிஷின்ஸை வச்சு அது ஹோமோஜனைசர்ன்ட்டு ஒரு மெக்கானிக்கல் ஸ்டிரர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோமோஜனைசரை வச்சு அதை வந்து ஹோமோஜனைஸ் பண்ணுறோம். ஸோ சொல்யூஷனை வந்து ஒரு சோடியம் குளோரைடு இன்ஜெக்ஷன் சொல்யூஷனில் வந்து அந்த பிரெயினை போட்டு அதை ஹோமோஜனைஸ் பண்ணுறோம். ஸோ ஹோமோஜனைஸ் பண்ண அப்புறம் வந்து வைரஸை வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ இன்ஆக்டிவேட் பண்ணணும், கில்டு. ஸோ ஜென்ரலாக லூயிஸ் பாஸ்டர்து வந்து அட்டினுவேட்டடாக இருந்தது. ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து அந்த அட்டினுவேட்டடை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் கில்டு வைரல் வேக்சினாக. ஸோ நம்ம வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுறோம் எதை வச்சு? ஃபீனால் வச்சு. ஃபீனால் ரொம்ப ப்ரிஃபரபுளாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதை காட்டிலும், தட் மீன்ஸ் பாக்டீரியாவை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணும், அதே டைம் வந்து வைரஸை வந்து பெட்டர் வேல இன்ஆக்டிவேட் பண்ணும்ட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து ஃபீனாலை தவிர வேறு ஏஜென்ட்ஸும் வந்து இன்ஆக்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணுவாங்க, பீட்டா ப்ரோபியோலாக்டோன், இல்லைன்னா யூவி லைட்ஸும் யூஸ் பண்ணலாம் இதை இன்ஆக்டிவேஷன் பண்ணப்போ. ஸோ இந்த டைலூட்டட் மெட்டீரியல், பிரைன் மெட்டீரியலை என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதை வந்து அஸ் ஏ வேக்சினாக வந்து நம்ம பீப்புள்ஸுக்கு தரலாம். ஸோ டோசேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைரல் வேக்சின் இந்த ரேபிஸ் வேக்சின், ரேபிஸ் வைரல் வேக்சின் டோசேஜ் பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இன்னொன்று வந்து நாய் கடித்த அப்புறம். தட் மீன்ஸ் ப்ரீ எக்ஸ்போஷர். தட் மீன்ஸ் அதாவது பெர்சனுக்கு ரேபிஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து தரலாம். அது ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சினேஷன். ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து நாய் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த வேக்சின் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். தட் மீன்ஸ் நாய் கடிச்ச அப்புறம் வந்து இல்லைன்னா நாயோட எச்சி பட்டதோ ஏதோ ஒன்று ஆன அப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் தர்றது ரெண்டாவது வே ஆஃப் டோசேஜ். ஒன்று ப்ரீ எக்ஸ்போஷர், ஸோ கடிக்க வாய்ப்பு இருக்கிற ஏரியாவில் போகிறதுக்கு முன்னாடி வேக்சினேட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது போஸ்ட் எக்ஸ்போஷர், தட் மீன்ஸ் கடிப்பட்ட அப்புறம். ஸோ அதாவது ஒரு ப்ரொஃபைலாக்டிக் அவனுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டி வந்து நம்ம பண்ணுறது. இது வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர். ஒன்று நாய் எந்த இடத்துல கடித்ததோ அதை பொறுத்து வந்து டோசேஜும் மாறும். ஸோ நீங்கள் ப்ரீ எக்ஸ்போஷர் ஆஃப் ரேபிஸ் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 3 டோஸ் தரணும். ஃபுல் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனாக தரணும். ஸோ இதோட வேக்சின் வந்து ஒன்று செல் கல்ச்சர் மெத்தடில், தட் மீன்ஸ் ரேபிஸ் பிரைன் செல்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா எம்ப்ரியோனேட்டட் எக்லேருந்து ரேபிஸ் வேக்சின் தயாரித்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கிடைச்சதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 டோஸ் தர்றோம் இன்ட்ராமஸ்குலராக. எப்படின்னா மொதல் டோஸ் 0 டேயில், தட் மீன்ஸ் அவர் வந்து இப்போ வந்தோடனே மொதல் டோஸ், அங்கேருந்து 7வது நாள் 2வது டோஸ், அப்புறம் 21 இல்லைனா 28வது நாளில் வந்து 3வது டோஸ். ஸோ கொஞ்சம் டேஸ் வேரி ஆகிக்கலாம், 2-3 நாள். ஸோ இது அடல்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் எங்கே பண்ணோம்னா ஆர்மில் இருக்கிற டெல்டாய்டு மசிலில் வந்து பண்ணோம். குழந்தைங்க 1 வயசுக்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டையில் வந்து ஆன்ட்ரோலேட்ரல் ஏரியா ஆஃப் த டையில் வந்து நம்ம பண்ணணும். பட் வந்து இந்த இன்ஜெக்ஷன் எங்கே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குளுட்டியல் ஏரியாவில் வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டிபாடிஸ் வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அடல்ட்டுக்கு டெல்டாய்டு ஆமில் தரணும், குழந்தைகளுக்கு ஆன்டிரோ லேட்ரல் ஏரியா டையில் தரணும். இது வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ரேபிஸ் வேக்சின். ஸோ இதோட கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக எப்போ தர்றோம்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ஒரு ப்ரொஃபைலாக்டிக்காக தர்றோம், இன்ஃபெக்ஷன் ஆகாமல். ஸோ ஏதாச்சும் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து அனிமல் கடிச்சிருச்சோ இல்லைனா அனிமலோட எச்சு பட்டுருச்சு, ஒரு கான்டாக்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக வந்து இந்த ரேபிஸ் வேக்சின் ப்ரொஃபைலாக்டிக்காக தந்தாகணும். ஸோ அது வந்து பேசிக்கலாக ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறோம். இதில் 2 கேட்டகரி இருக்குது, கேட்டகரி 2, கேட்டகரி 3. ஸோ அதாவது போஸ்ட் எக்ஸ்போஷர் கேட்டகரி 1 சிம்பிளாக இருக்கிறது, கேட்டகரி 2 and 3 தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் வந்து நிப்பிள் பண்ணுறது, தட் மீன்ஸ் கொஞ்சம் கீறி விடுறது, மைனர் ஸ்க்ராட்ச் ஆகுறது, பட் வந்து ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிற கண்டிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேக்சின் இமீடியட்டாக தந்துடணும் அப்போவே. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணணும், அந்த அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, 10 நாளைக்கு இருக்கான்றதை செக் பண்ணணும். கேட்டகரி 3 பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல கடிச்சிருச்சு, 1 இல்லைனா 1க்கு மேலே இடத்துல அதை கடிச்சிருச்சு, அப்புறம் அதை சலைவா மியூக்கஸ் வந்து நம்ம பாடி, அதாவது அதில் வந்து ரேபிஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து கேட்டகரி 3. அப்போ வேக்சின் இம்மீடியட்டாக தரணும். அப்புறம் வந்து அனிமல் ஹெல்த்தியாக இருக்கான்ட்டு 10 நாள் வரைக்கும் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் வேக்சின் தந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் இதோட டோசேஜ். தட் மீன்ஸ் நம்ம வேக்சின் 10 நாள் தரணும், டெய்லி தரணும், பட் வந்து செக் பண்ணுறோம் அந்த அனிமல் ஹெல்த்தியாக இருக்கான்ட்டு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக 2 to 8 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணுறோம் எப்பயுமே எல்லா வேக்சின் மாதிரியும். அப்புறம் இதை ஃப்ரோஜன் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ரேபிஸ் வேக்சினோட பேசிக் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ என்னோட மிச்ச வைரல் வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.